வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னா, வைகுண்ட துவாரதர்ஷன நாட்களில் எஸ்எஸ்டி டோக்கன் தினம்தோறும் எவ்வளோ எண்ணிக்கையில் கொடுக்க போகிறோன்ற இன்ஃபர்மேஷனை டிடிடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன். 2025ஆம் ஆண்டு எல்லாரோட கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறட்டும் அப்படின்ட்டு பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறேன். இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். வைகுண்ட துவார தரிசனம் பார்த்தோம்னா ஜனவரி 10ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கு. எல்லா ஆன்லைன் புக்கிங்ஸும் ஃபில் ஆகிடுச்சு. இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா எஸ்எஸ்டி டோக்கன் தான். இந்த எஸ்எஸ்டி டோக்கனே பார்த்தோம்னா 2 விதமாக கொடுக்குறாங்க. முதல் 3 நாளுக்கு பார்த்தோம்னா தொடர்ச்சியாக கொடுக்குறாங்க. அதாவது 1,20,000 டோக்கன்களை ஜனவரி 9ஆம் தேதி காலை 5 மணிலேருந்து தொடர்ச்சியாக கொடுக்க போகிறாங்க. இந்த டோக்கன் என்னைக்கு தீரும்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. அது பக்தர்களோட எண்ணிக்கையை பொறுத்தது. 9ஆம் தேதி கொடுக்கக்கூடிய டோக்கன்கள் 10ஆம் தேதியே தர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை 11ஆம் தேதி தர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது கண்டினியூஸாக கொடுக்கறதுனால எப்போ தீரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. இது போல தான் போன வருஷமும் கொடுத்தாங்க. போன வருஷம் பார்த்தோம்னா மொத்த 10 நாளுக்குமே இப்படி தான் கொடுத்தாங்க. நான்லாம் பார்த்தோம்னா 6 நாளைக்கு முன்னாடியே டோக்கன் வாங்கிட்டேன். இதனால் இந்த வருஷம் பார்த்தோம்னா முதல் 3 நாளுக்கு மட்டும்தான் அது மாதிரி கொடுக்குறாங்க. அதாவது ஜனவரி 10, 11, 12 இந்த 3 நாட்களுக்கு மட்டும்னா தொடர்ச்சியான டோக்கன்கள் கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தோம்னா முதல் 3 நாட்களுக்கு 8 கவுண்டரில் டோக்கன்கள் கொடுக்குறாங்க. அது என்னென்ன கவுண்டர், எங்கே கொடுக்குறாங்க, எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்ட்டு நம்மளோட முன்னாடி போட்டிருக்க வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மீதமுள்ள 7 நாட்களுக்கு பார்த்தோம்னா, அதாவது 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோம்னா எப்போவுமே வழங்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்துலேயும் ஸ்ரீனிவாசத்துலேயும் பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயும் தான் டோக்கன்கள் வழங்க போகிறாங்க. அதாவது பார்த்தோம்னா 13ஆம் தேதி டோக்கன் பார்த்தோம்னா 12ஆம் தேதி வழங்குறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நாள் முன்னாடி டோக்கன் கிடைக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது எவ்வளோ எண்ணிக்கையில் கிடைக்குன்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 40,000 எஸ்எஸ்டி டோக்கன் வழங்குறதா டிடிடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோக்கன்கள் வழங்கக்கூடிய சென்டர்ஸ் எல்லாமே ரொம்ப வேகமாக ஏற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாக நேற்று டிடிடி ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கணுன்னா ஆதார் கார்டு மஸ்ட். ஆதார் கார்டு இல்லைன்னா எஸ்எஸ்டி டோக்கன் வாங்க முடியாது. தினம்தோறுமே ஸ்ரீவாரிமேட்டில் 3000 டோக்கன்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வைகுண்ட துவாரதர்ஷன் நாட்கள் பார்த்தோம்னா அதாவது ஜனவரி 10லேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் ஸ்ரீவாரிமேட்டில் டோக்கன்கள் கொடுக்க மாட்டாங்க. அடுத்தது டிடிடி என்ன முக்கியமாக இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா பக்தர்கள் எல்லாமே குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட ஸ்லாட்டில் வரும்படி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களால க்ரௌடை கண்ட்ரோல்குள்ளே வச்சுருக்க முடியுன்றதுனால கொடுக்கப்பட்ட ஸ்லாட்டில் வந்தால் தான் அலோவ் பண்ணுவேன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தோம்னா மார்ச் மாதத்துக்கான புக்கிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த மார்ச் மாதத்தில் பார்த்தோம்னா ஆனுவல் ஃபெஸ்டிவலான தெப்போற்சவம் இருக்குது. அதே போல் ஏப்ரல் மாதம் பார்த்தோம்னா ஆனுவல் சேவா ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா வசந்தோற்சவம். ஸோ ஏப்ரல் மாதத்தில் திருமலைக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் இந்த வசந்தோற்சவம் நடக்கும். ஸோ இந்த நாளில் பிளான் பண்ணிங்கன்னா உங்களால் இந்த சேவாலையும் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு தரிசனமும் சீக்கிரமாக பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இதோட டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தோம்னா 300 ரூபாய் தான் வரும். இது ஆர்ஜித சேவா கேட்டகரியில் வரதுனால சேவாவில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு சுபதம் வழியாக போயிட்டு சாமி தரிசனம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது இன்றைக்கி எஸ்எஸ்டி டோக்கன்லாம் காலி ஆகிடுச்சு. ஸ்ரீவாரிமேட்டு ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தோம்னா தினந்தோறுமே 3000 டோக்கன்கள் கொடுக்குறாங்க. இன்றைக்குமே 3000 டோக்கன்கள் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம்னா மதியானம் 12 மணிலேருந்து 9 மணிக்கான ஸ்லாட். அடுத்தது ரூம் அக்காமடேஷன் பார்த்தோம்னா இன்றைக்கி காலையில் 966 ரூம் ஒதுக்கியிருக்காங்க. காலையில் 5:55 நிலவரப்படி 512 ரூம்கள் அவைலபிள் இருந்தது. மேலும் திருமலை பற்றிய தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா திருமலா டெம்பிள் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.